மூலஸ்தான மூர்த்தி வந்து காலையில் சொல்லிட்டு நிறைய ஞானிகள் யோகிகள் எல்லாரும் பூஜை பண்ணப்பட்ட சுவாமி. இந்த இடத்துல சாமி அழைச்சா தான் நீங்கள் வர முடியும். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இருக்கிற தெய்வங்களை நம்பி போனவங்க யாருமே வீண் போனதே இல்லை. போன வருஷம் ஆத்மார்த்தமாக முழுமையாக உழைச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாட்டி ரொம்ப ஒரு மாற்றம். இன்னொரு விஷயம், எனக்கு நான் ஏன் விடாமல் இந்த கோயிலை வச்சு பல பிரச்சனைகளும் செஞ்சிட்ருக்கிறேன்னா, வெளி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து கண்ணகுடியே ரொம்ப டெவலப்மெண்ட். எத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகமான கண்ணகுடி சிவன் கோயில் கும்பாபிஷேகமானதுக்கப்புறம் கண்ணகுடி ரொம்ப டெவலப்மெண்ட் வெளி மக்கள்லாம் சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பெருமை. அது இந்த திருமூலநாத சாமி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாமானியமான மூர்த்தியே கிடையாது. நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஓயாமல் விசேஷம் பண்ணுறாங்க. குழந்தை தெய்வத்தையும் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து சிவன் கோயிலில் வழிபாடு செஞ்ச அனுபவம் இல்லை. சிவன் கோயிலில் விசேஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும். மற்ற கோயில்களும் பூட்டி போட்டு அப்படியே கிடக்கும். சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் வழிபாடு நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்போதுமே.